அல்லேலூயா. ஆண்டவருடைய உக்கிரமான கோபத்துக்கான காரணத்தை நம்மால இந்த 8ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. இந்த நாள்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். நேற்று 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களை நாம் பார்த்தபோது அங்கே பொதுவாக இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய், எருசலேமுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இப்பொழுது தேவாலயத்தையும் தேவாலயத்தை சுற்றியும் நடக்கிற அருவருப்புகளை கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தி சர்ச், சபையிலே என்ன நடக்கிறது என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். முதலாவதாக அந்த ஸ்பெசிபிக்கா, குறிப்பா 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். யூதாவினுடைய மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் என் மீது அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும், அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்துல என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. எங்க இருக்கிறான்? பாபிலோன்ல இருக்கிறான். தீர்க்கதரிசி எங்க இருக்கிறான்? பாபிலோன்ல. ஆண்டவர் அவனை முடிய பிடிச்சு தூக்கி அப்படியே எருசலேமுக்கு கொண்டு போகிறார். கொண்டு போய் தேவாலயத்தை சுத்தி காட்டுறார். தேவாலயத்தை ஒட்டின ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையை துவாரமிட்டு அதுல உள்ள இவனை அழைத்து கொண்டு போய் காட்டுகிறார். அங்கே நடக்கிற அருவருப்புகள் எல்லாவற்றையும் காட்டுகிறார். காட்டி, தேவாலயத்துல, என்னுடைய ஆலயத்துல இவர்கள் செய்து கொண்டிருக்கிற அருவருப்புகளை கவனித்தாயா? நான் இவர்களை தப்ப விட மாட்டேன், நான் இவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக 3ஆம் வசனத்துல எருசலேமின் வட திசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. தேவாலயத்துல உள்வாசல்ல வடை திசைக்கு எதிரான இடத்துல எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து பார், வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. தேவாலயத்துல எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருந்தது. சரி, அது மாத்திரம் இல்ல, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை கண்டாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிகமான அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று சொல்லி பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அங்க பிரகாரத்தின் வாசல், வெளி பிரகாரத்தினுடைய வாசல், அங்கே ஒரு துவாரத்தை உண்டு பண்ணி உள்ளே அழைத்து கொண்டு போகிறார். நீ 8ஆம் வசனத்திலே, நீ சுவரிலே துவாரமிடு. நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அந்த வாசல் வழியாய் உள்ளே போய் இங்கே நடக்கிற அருவருப்புகளை பார் என்று சொன்னார். 10ஆம் வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகள் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரிலும் சுத்திலும். தேவாலயத்துல என்ன படம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க? ஊரும் பிராணிகள், பாம்பு. ஊரும் பிராணிகள் எது சொல்லுங்க? பாம்பு. அருவருப்பான மிருகங்கள்,
சிங்கம், குரங்கு, யானை, இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான விக்கிரகங்களின் படங்கள் அங்கே வரையப்பட்டிருந்தது. இப்ப 70 பேரு கூடி வந்துட்டுக்கிறாருங்க சனகிரிப் சங்கம். 70 பேரு தலைவர்கள். அவங்க சாப்பானுடைய குமரன் ஆகிய அசானியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூபகலசை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்பார். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. ஆசாரியனுடைய குமாரன் கூட அங்கிறான். ஒருத்தனும் தப்பில்லை இதுல. ஆசாரியன் பாஸ்டர் முதற்கொண்டு எல்லாம் விக்கிரக ஆராதனையிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். 12ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்த காலத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே. ரகசிய அறையில, தேவாலயத்துக்கு பக்கத்துல ஒரு ரகசிய அறை கட்டிட்டு அந்த ரகசிய அறையில விக்கிரகங்களை வரைஞ்சிட்டு தலைவர்கள் அதுக்கு தூபமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆசாரியன் நடத்துகிறான், பாஸ்டர் நடத்துறார். முன்னின்று கூட நிக்கிற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து புகை போட்டு சாம்பிராணி கொளுத்தி அப்புறம் வெள்ளையாக்குத கற்பூரம் சூடங்காட்டுங்கிறாங்க. ஆண்டவர் காமிச்சார். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு ரகசிய அறையிலத்தை ஒண்ணுங்க பண்ணின்னுங்கிறானுங்க. பாருன்னு ஆண்டவர் காமிச்சார். அடுத்து 12ஆம் வசனத்துல எப்படி பார்க்கிறோம்? 14ஆம் வசனத்துல என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இது அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். லேடிஸ் கூட விட்டு வைக்கல. தம்மூசு அப்படின்றது யாருன்னா மெசொப்பொத்தேமியா பெண் தெய்வம், தேவதை. அந்த தேவதைக்கு முன்னால அழுத ஆசீர்வாதமா. அதுக்கு முன்னால போய் ஒப்பாரிடணும், வயிற்றுல வயலாச்சுன்னு அழணும். அந்த விக்கிரகத்துக்கு முன்னால பெண்கள் போய் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆசாரியனும் அப்படியே இருக்கிறான், சபை தலைவர்களும் அப்படியே இருக்கிறாங்க, சமுதாயத்தின் மூப்பர்களும் அப்படியே இருக்கிறாங்க, பெண்களும் அப்படியே இருக்கிறாங்க. எல்லாரும் ஒருமித்து ஒரே மாதிரி இருக்கிறார்கள். 16ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை, அதாவது இது ஆண்டவருடைய சிங்காசனம், கிருபாசனம் இருக்க வேண்டிய இடம். இதுக்கு முதுக திருப்பிக்கின்னு அப்படி கிழக்கு திசையை பார்த்து சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள். இது ஒரு பழமொழி. முதுக திருப்பி காட்டுறதுன்னா முழுசா பின்மாற்றத்துல போயிடுறது. முழுசா ஆண்டவருக்கு பேக் போஸ காமிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது. யாரு அங்க ஒரு 25 புருஷர், 25 பேர் கூடி வந்துக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இவனுக்கு முதல் வசனத்துல இவனுக்கு முன்னால உட்கார்ந்துக்கிறது யாரு? யூதாவின் இப்ப இந்த யூதா வம்சத்தார் செய்கிறத பாரு. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பினார்கள், என்னை அடிக்கடி கோபமுட்டுகிறார்களே. இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு. இது ஒரு வகையான விக்கிரக ஆராதனை.
திராட்சை கிளைய அப்படியே முழுசா அந்த கொலையோட எடுத்துன்னு வந்து விக்கிரகத்துக்கு நேரா நீ கொடுத்த ஆசீர்வாதம் விக்கிரகத்தை பார்த்து நீ கொடுத்த நன்மைன்னு உறிஞ்சு காட்டுறது. உன் முன்னால உட்காந்துக்கிறாங்கல்ல யூதா வம்சத்தார், அவங்க கூட சாதாரணமான ஆள் இல்லை, அவங்க பண்றத பாருன்னு காமிச்சார். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே. ஆகையால் 18ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நானும் உத்திரத்தோட காரியத்தை நடத்துவேன், என் கண் மற்றவிடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவருக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். அல்லேலூயா, சோத்திரம். இந்த 8ஆம் அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சம் தியானிச்சு படிச்சா வெறும் மேல் போக்கா விக்கிரக ஆராதனை பண்ணாங்கன்னு சொல்லல, அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பாபிலோன்ல இருக்கிறவனுக்கு தேவாலயத்துல நடக்கிறத படம் போட்டு காட்டிட்டார். சிசிடிவி கேமரா வச்சுட்டு இருக்கிறார் போலுக்குது ஆண்டவர். டேனட் அவங்க அம்மா இங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க போன் எப்பவுமே ஆன்ல இருக்கும், காமிக்கிறாங்க அவங்க வீட்டை. இதான் எங்க வீடு பாரு, யாரோ உள்ள வந்துக்கிறாங்க, ஒரு பொண்ணு பேரை சொல்லி அது கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுன்னுக்குது, யாரோ வந்து சோஃபா மேல பத்துட்டு இருக்கிறாங்க காட்டுறாங்க. அந்த சிசிடிவி கேமரா எதுல கனெக்ஷன் பண்ணிட்டுக்கிறாங்க? போன்ல. நம்ம கூட பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வசதிக்குது, அப்பவே ஆண்டவர்கிட்ட இந்த வசதி இருந்துக்குது. அப்படித்தானே விஞ்ஞான பூர்வமா பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும், விஞ்ஞான பூர்வமா அப்படித்தானே எடுத்துக்கணும். அப்ப யோசித்திருப்பானா எசேக்கியேல்? முடிய பிடிச்சி தூக்கின்னு போய் அப்படியே ஆண்டவர் எங்க இட்டுன்னு போனாரு? எருசலேமின் பிரகாரத்துல இட்டுன்னு போய் அங்க பார்த்தா இத்தனை வகையான விக்கிரக ஆராதனைகள் எங்க நடந்துங்குது? எங்க நடந்துங்குது? ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை நவம்பர் 2ஆம் தேதி கல்லறைக்கு போகணுமா? சீக்கிரம் வந்து என்னை விட்டு வந்து பத்துக்கு நீ ஒரு அம்மா, நீ கூட வந்து பத்துக்கோ, யார் வேணாம், சும்மா என்னத்துக்கு சீன் காட்டுறது? அப்படி அங்கே நான் இங்கே பத்துக்கிறேம்மா எனக்கு போடுங்கன்னு சொல்லு. எங்கப்போ வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு அங்க பண்றது இல்லை. அமாவாசை அன்னைக்கு ராத்திரி இது பண்ணி எத்தனை போய் 3 வரி கூடுறதுல போட்டு வந்துடுறது இல்லை. எங்கோ இல்லை, யாருக்கும் தெரியாத மந்திரக்காரர்கிட்ட போயிட்டு கையை காமிச்சிட்டு ஜாதகம் பார்த்துட்டு வந்துடுறது இல்லை. எங்க நடக்குது விக்கிரக ஆராதனை? சபைக்குள்ள, தேவாலயத்துக்குள்ள. பாண்டவர் எவ்வளவு அருவர் இருப்பார். நீங்க கேட்கலாம், நம்ம சர்ச்சில் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு. மாம்சத்தின்படி இல்ல, ஆவிக்குரியபடி இருக்கிறது. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை நம்ப வச்சாலும் அதுக்கு பேர் என்ன? விக்கிரக ஆராதனை. வேற எதை வச்சாலும் எதைன்றத நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒன்னொன்னு. சிலருக்கு அவங்க படிப்பு, பணம், புகழ், அந்தஸ்து, பெருமை, நான் என்கின்ற அகங்காரம், பெருமை பேச்சு, கலக குணம், சீரழிக்கிற எண்ணம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இவைகள் விலக்கப்பட வேண்டும் என்று நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நம்முடைய ஆசீர்வாத கொள்ளைச்சலுக்கு காரணம் என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அது என்ன காரணம்? ஏதோ ஒரு விக்கிரகம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கு. சரி, காலையில உங்களை மகிழ்ச்சியா அனுப்புறதுக்கு ஒரு கதை, ரியல் ஸ்டோரி. ஏன்னா விக்கிரகத்தை பத்தி வந்ததுனால அதை சும்மா சொல்லிட்டு
இதன் மத்தியில் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார்னு வருகின்ற அதிகாரங்கள்ல பார்க்க போறோம். ஒரு அம்மாவுக்கு பம்பாச்சா சாமி வந்துடும். சாமி வரப்போ மலை ஏறணும்னா ஒரு கோழியை பிடிச்சி குத்தா கழுத்தை பிடிச்சி கச்சிட்டு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு கோழியை போட்டு சாமி மலைக்கு ஏறிடும். இப்படியே நடந்துச்சு. இப்போ அந்த ஊர் வாலிப பசங்க இருக்கிறாங்கல்ல, பசங்க பார்த்துன்னு இருந்தானுங்க. இந்த முறை பம்பாச்சோன்னு சாமி அந்த அம்மாக்கே வந்துச்சு. கோழியை பிடிச்சின்னு வந்து குத்தானுங்க. பார்த்தா இது யார் கோழி? இது ஏன் வீட்டு கோழிடான்னு போட்டுருச்சு. இப்போ இன்னொருத்தருக்கு வந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா ரத்தமா? சிரிச்சிட்டோம். எத்தனை வேலைகளில் இன்னொருத்தரை நம்ம காயப்படுத்திடுறோம் சொல்லால செயலால. அதே சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நீ எத்தனை பேரை சொல்லிக்கிற? எல்லாரையும் சொன்ன, இப்போ விரல் முன்பக்கமாய் திரும்புகிறது. இட் இஸ் நவ் யுவர் டர்ன். அனுபவிக்க வேண்டிய நேரம் உன்னுடையது. ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ப சொல்லால செயலால யாரையும் காயப்படுத்த வேண்டாம். அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளலாம். இரக்கத்தை பாராட்டலாம், தயவை பாராட்டலாம். வாழ்க்கையில விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழ கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல எதையுமே வைக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அவர் இருக்கிற இடத்துல அவரே சிங்காசனத்துல அமர்ந்திருக்கட்டும். ஃபர்ஸ்ட் காட்சிய பிரகாரத்துல பாத்தியா, இங்க ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறாங்க, இங்க ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ரூம்ல வச்சுட்டு புகை போட்டுன்னு இருக்கிறாங்க. என்ன ஆலயத்துல சுற்றி தகுமா? ஒரு கல்லு மேல ஒரு கல் இராதபடிக்கு. என் மகிமை போனா கூட பரவாயில்ல, என் இடம் போனா கூட பரவாயில்ல, இத ஒன்னையும் விட மாட்டேன் நான். ரொம்ப நாளா நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் சாலமோன் கட்டின தேவாலயத்தை தரைமட்டமாக்க அனுமதித்தார்னா? பதில் வேற எங்கேயும் இல்ல, இதோ இங்கே இருக்கிறது. இந்த அருவருப்புகள் எங்கேயே நடந்துச்சு? தேவாலயத்திலே நடந்துச்சு. அப்படிப்பட்ட தேவாலயம் பொன் தகட்டால மூடி வச்சிருந்தா கூட எனக்கு வேணாம், தங்கத்தால் அஸ்திபாரம் போட்டிருந்தா கூட எனக்கு வேணாம். தூக்கி வீசி எறி, மரத்தை வெட்டின்னு வந்து எனக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க, அதுல நான் பெரியமா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு ஆகாயில வாசிக்கிறோம். ரொம்ப நாள் கேள்விக்கு எனக்கு உண்மையாகவே இப்போதுதான் விடை கிடைச்சது. அதனால தான் ஆண்டவர் தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாரு, தரை மட்டமாய் அது இடித்து போட அனுமதித்தார். இன்னைக்கு நமக்கு செய்தி, விக்கிரக ஆராதனை நம்மை பேரழிவிலே கொண்டு போய் விட்டுவிடும். ஆளானப்பட்ட மகிமையான சாலமோன் தேவாலயத்தை விக்கிரக ஆராதனையின் அருவருப்பினால கர்த்தர் இடிச்சு போட்டுட்டார்னா நம்ம ஏமாத்துறோம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரையே வைப்போம், அவரையே மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவிலேயப்பட்ட ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்.